உங்க தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த தொகுதியில மீண்டும் நின்னா அவருக்கு வாக்கு அளிப்பீங்களா? அதாவது அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? ஜெயிப்பார். நம்ம சொல்ற கோரிக்கை அவர் நிறைவேற்றுறாரு. இருந்தாலும் நம்மள மாதிரி நிறைய பேர் யோசிக்கணும், அது இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு செய்வாரு, நம்பிக்கை இருக்குது. ஆனா செஞ்சுதான் ஆகணும். ஆட்சின்னு பார்த்தா அதுல அனுபவம் பார்த்தா அம்மா ஆட்சியில அவங்க தான் அனுபவம். அதே மாதிரி பார்த்தா கலைஞர் ஆட்சியும் இவரு தான் அனுபவம். நான் இது 2 ஆட்சி தான் அனுபவம். வேற தொகுதியில வேற எந்த ஆட்சி வந்தாலும் அது இதுவாக எங்களுடைய இது அவருக்கு தான் ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். வருவாருங்க. இப்போ வேற வாய்ப்பு இல்லைங்க, வேற வாய்ப்பு இல்லை. அதுதான் டிஎம்கே தான் வரும். மற்ற கட்சி எதுவும் சரியில்லை. ஆனா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் பண்றாங்க. மறுபடியும் இவங்க வந்தாதான் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பா அவர் வருவார். நான் ஏடிஎம்கே, என் பையன் கட்சியிலே இருக்கிறான் டிஎம்கேவிலே, அது அவன் நல்லா செய்வான். எங்களுக்கு வந்து எல்லார் மேலே கஷ்டம். எங்களுக்கு யார் எது செய்யறாங்களோ அவங்க மேலதான் எங்களுக்கு இப்ப எங்களுக்கு நன்மை செஞ்சாதானே. இப்போ நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. இதுதான், இதை வச்சுதான் நாங்க பிழைக்கணும் அப்படின்ற போது இதுவே எங்களுக்கு நல்ல என்ன போது அவங்க யார் ஜெயிச்சான்னா ஜெயிக்கலன்னா எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டாதான். அதுதான் நான் சொன்னேனே, நீங்க எங்க ஏரியாவுக்கு வரவே வேணாம். நீங்க பட்டா கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுங்க, உங்களுக்கே நாங்க ஓட்டு போடுறோம். எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, எங்க ஏரியா எங்களோட நீடு, இப்போ மக்களுக்கு என்ன நீடுன்னு இருக்குல்ல, எங்க ஏரியாவுக்கு நீடு வந்து பட்டா தான். எங்களுக்கு பட்டா கொடுங்க, நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க வரவே வேணாம்.